கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு காரண நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே நாம் தொடர்ந்து ஏசாயா தீர்க்க தரிசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணினார். ஏசாயா தீர்க்கதரிசி வாக்கினால் உரைக்கப்பட்டது எப்படியாக நிறைவேறிற்று என்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் நம்மோடு கூட கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படி தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்திலே நடக்கிறதை தேவன் தம்முடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி, சில பிசாசின் கண்ணிகளுக்கு நாம் தப்பும்படி, சில விசுவாச போராட்டத்திலே தேவன் நமக்கு முன்பு வைத்திருக்கிற நம்பிக்கையினால் நாம் உறுதியாய் நிலைத்திருக்கும்படி தீர்க்க தரிசன வார்த்தைகளினால் நம்மோடு கூட பேசுகிறார். சில காலங்கள், சில நேரங்களிலே அந்த உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு தாமதமாகலாம். அப்படி தாமதம் ஆகும் பொழுது நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. கர்த்தருடைய வார்த்தை, உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நிச்சயமாகவே அது நிறைவேறும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதியிருப்பாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது கண்டிப்பா நிறைவேறும், அது தாமதிச்சாலும் அதுக்கு காத்திரு, அது தாமதிக்காது, அது நிறைவேறாம போகாது என்று சொல்லி நமக்கு குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்து வேதம் கற்று தந்திருக்கிறது. இந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறிச்சு என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். கலாத்தியர் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே நாம் வாசிக்கலாம். ஆனால் நாம் தியானிக்க வேண்டிய வசனம் 4வது அதிகாரம் 5வது வசனம். 5வது வசனம் வாசிச்சுட்டு அப்புறம் முதல்ல இருந்து வரலாம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி ஒரு காலத்தை இங்க பார்க்கிறோம். அப்போ ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைச்சது கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும் போது 600-700 ஆண்டுகள் கடந்திருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு இந்த வேதாகம வரலாற்றிலிருந்து நாம் பார்க்க முடியும். இந்த 600-700 ஆண்டுகள்ல இந்த முதல்ல ஆண்டவர் உலகத்தை படைக்கும் பொழுதே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லிட்டாரு. ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டதுனால அவங்க சாபத்துக்குள்ளாகிறாங்க. அப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்றாரு, அடுத்து ஏவாளுக்கு சொல்றாரு, அடுத்தது சர்ப்பத்தை பார்த்து பேசுறாரு. சர்ப்பத்தை சொல்லும் போது அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்திரீயின் வித்தாய் வருகிறவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஆதியில ஏதேன்ல இந்த பாவம் உட்பிரவேசித்த நாட்களிலேயே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஸ்திரீயின் வித்தாக வருகிறவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லப்பட்ட காரணத்தினாலதான் இந்த ஸ்திரீக்கு காயின் ஆபேல் இவங்க பிறந்தப்போ எங்கன இவங்க தன்னை அழித்து போடுவார்களோன்னு சொல்லி அந்த முதல் பிறந்த அந்த 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய கொலையாளியாகவும் ஒரு குழந்தைய கொலை பண்ணப்பட்டவனாகவும் பிசாசு மாத்தி போட்டான். காயின் ஆபேல் 2 பேர்ல காயின் கொலை செய்யறான், ஆபேல் கொலை பண்ணப்பட்டான். அப்போ இவங்க இந்த சந்ததியில வந்துடக்கூடாது, இந்த சந்ததியில யாரும் எழும்பிடக்கூடாது, ஏன தலைய நசுக்க போறவங்க இந்த ஸ்திரீயனுடைய சந்ததியில வரப்போறாங்களே அப்படிங்கிறதுக்காக பிசாசு கிரியை செஞ்சத சொல்றாங்க. இன்னும் அந்த காலகட்டங்கள் அப்படியே அந்த ஹிஸ்டரி வந்துகிட்டே இருக்கும் பொழுது நோவா காலம் வருது. இந்த நோவா காலத்து வெள்ளத்துல எல்லாரும் அழிஞ்சு போயிட்டா பரவாயில்லையே, யார் என் தலையை நசுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் தன்னுடைய காலம் அந்த என்னைக்கு தன்னுடைய தலை நசுக்கப்படுதோ அதோட தன்னுடைய காலம் முடிஞ்சுது, தன்னுடைய காரியம் முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டத்தோட அப்படி ஒரு நபர் எழும்பிடக்கூடாதுங்கிறதுல பிசாசு கவனமா இருக்கிறத நம்ம அதை பார்த்துக்கிட்டே வரலாம். நோவா காலத்து வெள்ளத்துக்கு தப்பி திரும்ப மோசையுடைய காலத்துல வரும்பொழுது அப்போ கூட ஒரு மோசை தன்னுடைய காரியத்தை முடிச்சு போட்டக்கூடாதுன்னு அந்த மோசை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மோசை பிறந்த காலகட்டத்துல உள்ளவங்க எல்லாரையும் கொன்று போடும்படியான திட்டங்கள் ராஜாவினால
ராஜாவினால செயல்படுத்தப்படும்படி அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்ததை நம்ம பார்க்க முடியும். ஒன்னொன்னா அப்படி தப்பி நடந்துட்டு இந்த உலகம் நடந்துகிட்டே இருக்கு, உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு, காரியம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைக்கிறாரு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவா, அவ ஒரு குமாரனை பெறுவா, அவர் தான் இந்த உலகத்தை மீட்டெடுக்க போகிற ரட்சகரா வெளிப்பட போறாரு அப்படின்னு சொல்லிதான் அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும், அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அவருடைய நாமத்தோடைய பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். அந்த காலகட்டத்துல வாழ்ந்த அநேக கன்னி பெண்கள் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்ட அந்த காலகட்டத்துல இருந்தவங்க, ஒருவேளை என்னுடைய கர்ப்பத்துல இந்த இயேசு பிறக்க மாட்டாரா என்று சொல்லி அநேக திருமணத்தை கூட வேண்டான்னு சொல்லிட்டு காத்திருந்தாங்களாம் என்று வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க அவ்வளோ ஒரு அந்த பாக்கியத்திற்குரியவர், முழு உலகத்தையும் ரட்சிக்கிற ஒரு ரட்சகர், பிசாசின் தலையை நசுக்க போகிறவர், இந்த உலகத்தின் தீமைகளை எல்லாம் வேரோடு அழிக்க போகிற ஒரு ராஜா, அவர் வெளிப்பட போக கர்த்தத்துவத்தை உடையவர், அதிகாரம் உடையவர், ஒரு ராஜாவாய் வெளிப்பட போகிறவர் வரப்போகிறாரே, அவர் கண்ணியின் வயிற்றுல பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுனால என் வயிற்றுல பிறந்துட மாட்டாரா, என் வயிற்றுல பிறந்துட மாட்டாரான்னு சொல்லி அநேக கன்னிகள், அவங்க கன்னி பெண்கள் அதற்காக காத்திருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல அந்த தீர்க்க தரிசனம் உடனே நிறைவேறல. ஆனா அந்த உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் பொய்யும் ஆகல. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, காலம் நிறைவேறின போது, அப்போ இயேசு இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு என்னதான் 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தாலும் அவர் ஒரு கண்ணியின் வயிற்றில பிறப்பார் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டிருந்தாலும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் செல்ல வேண்டியதா இருக்கிறது. இந்த காலம் நிறைவேறிய போது என்று சொல்லி, அப்போ இது எப்படிப்பட்ட காலம் நம்ம வேதத்துல படிக்கிறோம். இந்த காலத்தை குறித்து நம்ம சொல்ல போனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நட்டுறதுக்கு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு என்று சொல்லி நிறைய வரிசையா பிரசங்கில எழுதியிருப்பார். ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி நம்ம பிரசங்கில நம்ம வாசிக்கலாம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. அப்பா எவ்வளவு எழுதியிருக்காங்க. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. எவ்வளவு காலங்களை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலயும் நல்ல காலம் இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கும் இப்படி ஒரு காலம் வராதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காலத்துக்கு நீங்க காத்திருக்கீங்கல்ல, ஒரு சமாதானத்துக்கு காத்திருக்கீங்கல்ல, ஒரு சமாதான காலம் உங்களுக்கு வருகிறது. ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷத்துக்கு காத்திருக்கீங்கல்ல, அந்த நீங்க நகைக்கும்படியாக, நீங்க சிரிக்கும்படியாக ஒரு காலம் இதோ வருகிறது. சரி, இந்த ஒன்னொன்னுக்கும் ஒரு காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அத மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் நிறைவேறும் பொழுதுதான் இயேசு பிறக்க போறாருன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்ன ஒரு காலம் உண்டு, இயேசு பிறக்க ஒரு காலம் உண்டு. இயேசு பிறந்த பிற்பாடு அவர் நமக்குள்ளே வசிக்கிற ஒரு காலம், இந்த காலம் உண்டு. இன்னும் இயேசுடைய முதல் வருகை குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் சீக்கிரத்துல ஒரு காலம் வரப்போகுது, அது இந்த உலகத்தின் முடிவு காலமாக போகிறது. அப்போ இயேசுடைய 2வது வருகைக்கு ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலமும் உண்டு. இப்படி காலங்களை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்குதா. இதுல காலம் நிறைவேறின போதுன்னு சொல்லும் போது இதுக்கு முந்தின காலங்கள் எப்படி இருந்தது, எந்த காலத்துல இயேசு பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம சின்னதா நம்ம தியானிக்கலாம்.
இதுக்கு முந்தின காலங்கள்லாம் எந்த ராஜா அரசாண்டாரோ அவர் வந்து யுத்தம் பண்ணுவார். அவர் வந்து தனக்கு எல்லாத்தையும் தன்னுடைய நாடா சுதந்திரிக்கிறதுக்கு எதிரிகள் எல்லாம் எதிர்த்து யுத்தம் பண்ணுவார்ல. அண்டை நாடு அயல் நாடெல்லாம் தனக்கு பிடிக்கணும். ஒரு ராஜான்னா அவருக்கு வந்து அவருக்கு அவருடைய மேன்மையே வந்து தனக்கு நிறைய இருக்கணும். அதுதான் அவருடைய மேன்மை. அவரை சுற்றிலும் நிறைய மக்கள் இருக்கணும், அவருக்கு நிறைய இடங்கள் சொந்தமா இருக்கணும். இதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு மேன்மை. அப்போ அவங்க யுத்தத்துக்கு போவாங்க, பிடிப்பாங்க, எதிரிகளை பிடிப்பாங்க, அவங்களுக்குரியதெல்லாம் சொந்தமாக்கிக்கிடுவாங்க, சுதந்திரிப்பாங்க. இப்படி எல்லாம் நடக்குமா? இப்போ இந்த இயேசு பிறந்த காலத்திற்கு முன்னாடி வரைக்கும் உள்ள காலங்கள்ல அந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு இடத்த போய் யுத்தம் பண்ணி ஜெயித்துட்டு வந்தாங்கன்னா அங்க இருக்கிறவங்களெல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. எந்த நாட்டை ஜெயித்தாங்களோ அந்த நாட்டு ஜனங்களை எல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அங்க தன்னுடைய நாட்டுல கொண்டு வந்து அவங்களுக்கு தன்னுடைய நாட்டோட கலாச்சாரத்தை புகுத்துவாங்க. அவங்களுக்கு தன்னுடைய நாட்டோடைய மொழியை படிக்க வைப்பாங்க, தன் நாட்டோடைய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்பாங்க. எல்லா விதத்திலையும் தன் நாட்டவரை போல அவங்கள மாற்றிடுவாங்க. அப்போ வெளிநாட்டுல இருந்து இவங்க பிடித்து கொண்டு வந்தவங்க, அயல் நாட்டுல இருந்து இவர் இழுத்துட்டு வந்தவங்க எல்லாருமே இவங்க எந்த நாட்டுல போய் சேர்றாங்களோ அந்த நாட்டுக்காரங்களா மாறிடுவாங்க. சரிதானா? இப்போ பாபிலோன்ல அப்படித்தானே நடந்தது. தானியேலை வந்து எருசலேம்ல இருந்து பிடிச்சிட்டு போறாங்க. நல்ல துரை மக்கள், அழகுள்ளவங்க, மாசு இல்லாதவங்க, கல்வியில் நிபுணரா இருந்தவங்க, அப்படி எல்லாம் அவங்களெல்லாம் எருசலேமை முற்றுகை போட்டு எருசலேம் வந்து அவங்களுக்கு சிறைப்பட்டு போச்சு இல்ல பாபிலோனுடைய படையெடுப்புல. அப்போ அங்க இருந்த எருசலேம்ல இருந்த நல்ல நல்ல திறமசாலிகள், குணசாலிகள், அழகுள்ளவங்க, அறிவுள்ளவங்க எல்லாரையும் பிடிச்சு சிறையா கொண்டுட்டு போறாங்க. எல்லாரையும் எங்க கொண்டு போயிட்டாங்க? பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு போகும்போதுதான் அங்க தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிற இந்த புருஷரும் அவங்களுக்கு அங்க பாபிலோனுக்கு சிறை கைதிகளா கொண்டு போகப்படுறாங்க, அடிமைகளா கொண்டு போகப்படுறாங்க. அங்கிருந்து அவங்களுடைய அச்சரத்தையும் அவங்களுடைய பாஷையும் அவங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பாபிலோனியனாவே மாத்துறதுதான் அந்த நாட்டோட அந்த காலத்தோடைய கலாச்சாரம் வழக்கம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கும் பொழுது அடுத்து வருகிற ஒரு ரோம அரசு, இந்த ரோம அரசு வர்ற இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் தெரியுமா? இவங்க எங்கெல்லாம் போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அங்க இவங்களுடைய கலாச்சாரத்தை அங்க கொண்டு போயிருவாங்க. இங்குள்ள மக்களை கொண்டு போய் தன்னுடைய கலாச்சாரத்துக்கு மாற்றுறது இல்ல. இவங்க எங்க ஆட்சியை பிடிக்கிறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்கள அங்கே வச்சு அவங்களுக்குள்ள இந்த ரோம அரசாங்கத்தோடைய சட்டத்திட்டங்களையும் காரியங்களையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள அங்கங்க இவங்களுடைய ஆட்களாவே மாற்றி வைப்பாங்க. இதுதான் மற்ற காலகட்டத்துக்கும் ரோமர்களுடைய காலகட்டத்திலையும் இந்த அரசாட்சி முறையில இருந்த வித்தியாசம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இயேசு பிறக்கிறதுக்கு இந்த காலகட்டம் அவசியமானதா இருந்துச்சு. இயேசு இந்த ரோமர்களுடைய காலத்துல, ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல பிறந்ததுனாலதான் என்ன செய்யப்படுது? ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது. அங்கங்க இவங்க வந்து யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இவங்களுடைய காரியங்கள் கற்றுக் கொடுத்து அங்கே அவங்க வளர்க்கப்படுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்ததான இயேசு பிறந்தது. இயேசு தன்னுடைய ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது இல்ல, அவர் சமாதானத்தின் ராஜா. அவர் வந்து எங்கன தன்னை அழிச்சிருவாரோன்னு ஏரோது ராஜா எல்லாம் பயந்து நடுங்கி இருக்காரு. அந்த ஏரோதுடைய அரண்மனையில கலக்கம் உண்டாயிற்று, ஏரோது ராஜா கலங்கினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எங்கன இந்த ராஜா, இவர் யூதருக்கு ராஜாவா வந்து பிறந்திருக்காருன்னு சொல்லி நட்சத்திரங்கள் சொல்லுதே, சாஸ்திரிகள் சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேசியாவாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பார்த்து இவர் தன்னுடைய ஆட்சியை பிடித்திருவாரோ அப்படின்னு சொல்லி ஏரோது ராஜா கலங்கின காலங்கள் இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. அவர் சமாதானத்தின் ராஜாவா தான் இந்த உலகத்துல வெளிப்படுறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தோட மேன்மை என்ன அப்படின்னா, என்ன அந்த ராஜ்யத்தின் கல்ச்சரோ அது அங்கங்க மக்களுக்குள்ள பரவி போயிரும். இவங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரு இடத்துல வச்சு இவங்க கல்ச்சரை புகுத்துறது இல்ல. இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம், அவர் சொல்றாருல, இன்னொன்னு பரலோக ராஜ்யம், அது வந்து புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப கொஞ்சம் புளித்த மாவோட அது வந்து சேரும் பொழுது எப்படி கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்குமோ அது மாதிரி தேவனுடைய ராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவருடைய ராஜ்யத்தை குறித்த செய்திய கொஞ்சம் அப்படி எங்க போய் சொல்றோமோ அங்க அது அப்படி பரவுது.
அப்படியே அந்த ராஜ்யத்தின் செய்தி விரிவடைகிற, அப்படியே பரவி செல்லுகிற, அங்காங்கே இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்த காரியங்களை நிலைக்க செய்கிற அப்படி ஒரு காலகட்டம் தேவையா இருந்துச்சான். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்த காலம் நிறைவேறும் பொழுது வந்து பிறந்தாராம். அதனாலதான் யாருக்குள்ள இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் போகுதோ அந்த ராஜ்யத்துக்குரியவங்கள இவங்களை மாற்றிடுது. இவங்களை எப்படி சொல்றது, எந்த ராஜா பிடிச்சிட்டு போறாரோ அந்த இடத்துக்கு இவங்களை இழுத்துட்டு கூட்டி கொண்டு போய் அடைக்கிறது இல்ல. இது எந்த எந்த நபருக்குள்ள இந்த ராஜ்யத்தின் செய்தி போகுதோ அந்த ராஜ்யத்துக்குரியவங்களா அவங்கள அங்க மாத்திருது. அப்படியே அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அங்க 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 கேள்விப்படுகிற எல்லாருக்குள்ளயும் அந்த ராஜ்யம் வருது. அப்போ இந்த ராஜ்யம் விரிவடையுது. இப்படி ஒரு விரிவடைகிற ஒரு முறைய இயேசு கிறிஸ்து அவர் தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். பிதாவின் சித்தம் அதுவாக இருந்தது. பிதாவுடைய திட்டம் இப்படியாக இருந்தது. ஏனென்றால் அவர் மற்றவர்களைப் போல யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற ராஜா அல்ல, அவர் சமாதானத்தின் ராஜா. அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வர்றான்னு சொல்லும் போதே அவர் சாந்த குணம் உள்ளவராய், தாழ்மை உள்ளவராய் அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். அதை வியாக்கியானம் நம்ம பண்ணியிருக்காங்க. அதனாலதான் மக்களுக்கு இந்த யூத மக்களுக்கு நமக்கு ஒரு மேசியா வருவாரு, ஒரு பெரிய டாம்பீகமா ஒரு பெரிய ராஜாவா வெளிப்பட்டு அப்படியே அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கத்தெல்லாம் ஓச்சு கட்டிட்டு இவரு ஒரு புதிய அரச ஆரம்பிப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோமே. இது என்ன, இந்த ராஜா ஒரு ராஜா பிறந்திருக்காருங்க, அவர் என்னன்னா மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்கிறாரு, இவர் ராஜா அரசாட்சி செய்வாருன்னாங்க, அவர் என்னன்னா சிலுவையில அடிச்சு உரிச்சு தொங்க விடுறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்ப இது என்ன ராஜா, இது எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா அவங்களுக்குள்ள அதை புரிந்து கொள்ள முடியாதபடி ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சு. ஏன்னா இவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதே அல்ல, இது வித்தியாசமான ராஜ்யம், இது வித்தியாசமான ராஜா. அப்படிதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இந்த இடத்துல ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை பிதா அனுப்பி தம்முடைய பரலோக ராஜ்யத்தை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக முழு உலகத்திலும் பரவும்படி செய்கிறார். இதுதான் அவருடைய திட்டம், இதுதான் அவருடைய ராஜ்யத்தின் ரகசியம். அல்லேலூயா. இந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. எவ்வளோ கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா நமக்குள்ள இருந்து இந்த ரகசியத்தெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும்படி செய்கிறார். இந்த ரகசியத்தெல்லாம் நிறைய பேருக்கு கற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். அன்னைக்கு பூர்வ காலத்துல இதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்துச்சு. முதல்லலாம் எல்லாருக்கும் இப்படி தெரியாது. இது என்ன, கிறிஸ்துவ சுவிசேஷத்தை பத்தியே நிறைய பேருக்கு அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களே தெரியாது. என்ன இயேசு அப்படின்னா, முதல்ல இயேசுவா அப்படின்னு சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே என்னது கடவுளா, அம்மா அவர் கடவுள், அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல என்ன தெரியும், கடவுள் என்ன செஞ்சாரு வச்சாரு ஒண்ணுமே தெரியாது. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மக்களுக்கு இயேசுவா, இயேசுகிட்ட வந்தா சுகம் தருவாரு, உனக்கு நோய் போகும், உனக்கு பேய் போகும், இதெல்லாம் தெரியும். அதுக்கு மேல இயேசு என்ன செஞ்சாரு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த காலத்துல நம்ம வாழ்றோம் பாருங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தான் பூர்வ காலத்துல பங்கு பங்கா வகை வகையா திருவுளம் பெற்றின தேவன் இந்த காலத்துல முழுவதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது எப்படிப்பட்ட காலம், இந்த காலத்துல என்ன காரியங்கள் சம்பவிக்க வேண்டும், எப்படி தேவனுடைய ராஜ்யம் இன்னும் விரிவடைய வேண்டும், எப்படி தேவனுடைய வருகை இந்த பூமியில சம்பவிக்க வேண்டும் அப்படிங்கறது குறித்ததான ரகசியங்களை எல்லாம் இப்ப நமக்கு வெளிப்படையா வெளியரங்கமாக்குகிறார். பூர்வ காலத்துல பங்கு பங்கா வகை வகையா இருந்துச்சு. இப்பதான் டோட்டலா அவர் ஓபன் பண்ணி நமக்கு ரகசியங்களை தெரிவிக்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்குள்ள ஒரு மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருந்து அந்த ரகசியம், அவர் நமக்குள்ள இருக்கிறது தான் ரகசியமே. ஏன்னா அவர் ரகசியத்துக்கு உரியவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு காரியங்களை விளங்க பண்ணுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். பாருங்களேன், இதுல இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஒரு 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 சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருந்தோம். ஒரு பெரிய எஜமானுக்கு பிறந்த ஒரு குழந்தை, அவன் எல்லாத்துக்கும் எஜமான். ஏன்னா அவங்க அப்பா பெரிய எஜமானர். அப்ப அந்த பிள்ளைக்கு எல்லா சொத்துக்களும் எல்லா சுதந்திரமும் அவனுக்கு உண்டு. அவன் சுதந்திரவாளி. ஆனாலும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இதுல ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறு பிள்ளையாவே இருக்கிற காலம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில நம்ம 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 இன்னும் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் இந்த
ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ன்னு சொல்லுவோம்ல, அஸ்திபார உபதேசங்கள், மூல உபதேசங்கள். இதே நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு இன்னும் அந்த ஒரு ஒரு வளர்ச்சி இல்லாததுனால நான் உங்களுக்கு பலமான போஜனத்தை, ஆகாரத்தை நான் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பவுல் அழகா சொல்வார். என் சிறு பிள்ளைகளே, உங்களுக்குள்ள கிறிஸ்து இன்னுமே உருவாக மாட்டேங்காரே, உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பவுல் அழகா எழுதியிருப்பார். அப்போ இது நம்ம எல்லாம் இது ரகசியங்கள் நிறைய இருந்தாலும், தெரிஞ்சிருந்தாலும், சுதந்திரவாளியானவன் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசமே இருக்காது. அவன் மற்ற பிள்ளைகளோட விளையாண்டுக்கிட்டு, மற்ற பிள்ளைகளோட சாப்பிட்டுக்கிட்டு, சாதாரணமா ஒரு சின்ன குட்டி பையனா சாதாரணமா எல்லா பிள்ளைகளும் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு, எல்லா பிள்ளைகளோட விளையாடி இப்படிதான் அவன் இருப்பான். தான் ஒரு பெரிய எஜமானுக்கு பிறந்தவன், தான் ஒரு பெரிய அதிபதியா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியாது, அவனுக்கு தெரியாது. அவன் சின்ன குழந்தை. அவனுக்கு தன்னுடைய குழந்தை மனநிலைமைக்கு என்ன தெரியுமோ அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். என்னதான் ராஜா வீட்டு பிள்ளையாவே இருந்தாலும் சின்ன குழந்தைங்கிறதுனால அதுக்கு எதுவுமே புரிஞ்சுக்கிட முடியாது. அப்படிதான் இப்போ சொல்ல வர்றாரு, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். அவனுக்கு சரி, அவனை வளர்க்கறதுக்கு, அவனை கைட் பண்றதுக்கெல்லாம் அந்த எஜமான் ஆட்களை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கீழ்பட்டு அவன் இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். நம்மளும் ரொம்ப நமக்கு சத்தியம் தெரியல. ஏசு ஏன் இந்த உலகத்துல வந்தாரு, எப்படி ஜெயித்தாரு, என்ன செஞ்சாரு, என்ன சொல்லிட்டு போனாரு, நமக்கு என்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன சுதந்திரம் நமக்கு இருக்கு, இதெல்லாம் பற்றின அறிவு நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் சின்ன பிள்ளைகளாவே இருக்கிறோமா. அப்படி இருந்ததுனால நம்ம அடிமைப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். எப்படி அந்த குட்டி பையனை நடத்துறவங்க, கைட் பண்றவங்க, அவனுக்கு பாதுகாப்பாளர்களா வச்சவங்களுக்கு அவன் கீழ்பட்டு இருக்கிறானோ, அது மாதிரி நாமும் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அடிமைகளா தான் இருக்கிறோம். நமக்கே ஒன்றும் விவரமே தெரியல. அப்போ ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இப்படிதான் நீங்க இன்னும் சின்ன பிள்ளைகளாவே இருந்தீங்கன்னா, நல்லா யோசித்து, நல்ல உங்க கற்பனையில யோசித்து பாருங்க. இன்னும் சின்ன பிள்ளைகளாவே இருந்தானா, ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனா அவர் செய்ய வேண்டியதை செய்து 33 ஆண்டு காலம் இந்த உலகத்துல அவர் ஊழியத்தை நிறைவேற்றி அவர் நிறைவடைந்து அவர் மகிமையா எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாசத்துக்கு ஏறி இன்னைக்கு நம்மளை வச்சு என்ன செய்யணுமோ அதெல்லாம் பெருசு பெருசா செய்ய வேண்டிய வேலைகள், திட்டங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கத்தக்க நம்ம இன்னும் சின்ன பிள்ளைகளா உலக வழிபாடுகளுக்குன்னா என்னத்தை சாப்பிட்றது, என்னத்தை குடிக்கிறது, எப்படி பொழைக்கிறது அப்படின்னு சொல்லி இதுலயே நம்ம சிக்குண்டவர்களா, இதை பத்தி இதுக்கு மேல நமக்கு எதுவுமே யோசிக்க தெரியாதவங்களா, இதுக்கு மேல நம்ம எதுவுமே கிரியேட் செய்யாதவங்களா இப்படியே இருந்தோம்னு சொன்னா நம்மளும் ஒரு அடிமைகளா தான் இருக்கிறோம். உலக வழிபாடுகளுக்கு, உலக காரியங்களுக்கு, உலகத்தனமான அல்லது மெட்டீரியலிஸ்டிக், அந்த நமக்கு என்ன சொல்றது, பொருளாதார ரீதியான காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டே கிடந்தோம். இப்படி இருந்தோம். ஆனா நம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்த இயேசு இப்படி வந்தாரு. அதனால அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்ப நம்ம யாருக்கு, ஏசப்பாவுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆயிடுறோமா. இந்த வெளிச்சத்துக்குள்ள கொஞ்சம் வாங்கலேன் பாருங்களேன். அன்னைக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 12 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, தேவன் இந்த என்ன தம்மை விசுவாசிக்கிறவர்கள் என்ன சொல்றாரு, வாசித்தரலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. பாருங்க, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்றீங்கல்ல, அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கு அப்படின்னா, இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவங்கெல்லாம் யாருக்கு பிள்ளையாகிறோம், தேவனுக்கு பிள்ளையாகிறோம். அப்படி ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இயேசு நமக்கு மூத்த சகோதரனா இருக்கிறார். ஏன்னா எல்லா இதுலயும் ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பலன் இயேசு தான். அப்போ முதற் பலன் இயேசு அப்படிங்கும்போது, முதற் பிறந்தவர் இயேசு அப்படிங்கும்போது, மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்ததுலயும் அவர் முதற் பலனானவர் இயேசு அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் அவருக்கு கீழே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா தான் இருக்கிறோம். அப்போ பிதா அவருக்கு நம்மள பிள்ளைகள் ஆக்கிட்டாரு. சரிதானா? இப்ப பிள்ளைகள் ஆனதுனால
நம்ம அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உரிமை பாராட்டத்தக்க குமாரனுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்பதான் நம்ம நல்ல ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி ஸ்பிரிட் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. கலாத்தியர் 4:6 இந்த வசனத்தை நீங்க திரும்பவும் எடுத்து வாசித்து பாருங்க. நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்ப இயேசு இந்த உலகத்துக்குள்ள எதுக்கு வந்தாரு? இயேசு இந்த உலகத்துக்குள்ள என்ன வேலை செஞ்சாரு? இயேசு இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? என்ன செய்யும்படியா உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரு, அபிஷேகித்திருக்கிறாரு, மகிமைப்படுத்தி இருக்கிறாரு, நமக்குன்னு ஒரு குளோரி, நமக்குன்னு ஒரு மகிமையை தந்திருக்கிறாரு. அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொண்டவர்களா நம்ம குமாரனுடைய ஆவி, இயேசுவனுடைய ஆவி உள்ளவர்களா இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிதா இயேசுவ பிறக்கிறதுக்கே இந்த உலகத்துல அனுப்புனாராம். குமாரனா குழந்தையா பிறக்கிறதுக்கே இந்த உலகத்துல அனுப்புனாராம். எவ்வளவு அருமையான ரகசியங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியை உடையவர்கள் நீங்களும் நானும். அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அந்த பிதா, இயேசு வந்து பிதாவை அப்பான்னு சொன்னார்ல, அப்பா பிதாவேன்னு அவரை கூப்பிட்டார்ல, அதே மாதிரி நாமும் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு உரிமையும் சுதந்திரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்து என்னென்ன கிரியைகளை செய்தாரோ அதே கிரியைகளை பிதாவுடைய ராஜ்யத்திற்காக நாம் செய்யும்படியாக அந்த கிருபையும் உரிமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்துல பாலகனா பிறந்தாரு. நல்ல ஒரு பசும்புல் மெத்தைய வச்சு, மேஞ்சர் சீனை வச்சு நல்லா அலங்கரிச்சு, அதுல நிறைய எல்லா மிருக ஜீவன்கள்லாம் வந்து நிக்கிற மாதிரி காட்டி, இயேசு குழந்தையா பாலகனா இந்த முன்னணியில கிடத்தப்பட்ட இந்த காட்சியவே நம்ம மைண்ட்ல வச்சிருக்கலாம். அது வந்து ஒரு நினைவு கூறுதல். மற்றபடி ரியலா ஆண்டவர் இந்த இயேசு இந்த உலகத்துக்குள்ள எதுக்காக வந்தாரு, என்ன காரியங்களை செஞ்சாரு, நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படிங்கிற அறிவுக்குள்ள வந்து இயேசுடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன், அப்பா பிதாவே நான் கூப்பிடுறேன்னு சொன்னா, இயேசு போல இந்த உலகத்துல நான் கிரியை செய்யறதுக்கு பிதா இயேசுவை இந்த உலகத்துக்குள்ள அனுப்புனதற்கு என்ன ஒரு முகாந்திரம் உண்டோ, அது போல என்ன இந்த உலகத்துல வச்சிருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை புரிந்து கொண்ட ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்வோம்னு சொன்னா, அதுதான் நம்முடைய உண்மையான வெற்றி, உண்மையான கிறிஸ்துமஸ். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசுகிற அன்பு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. வரப்போகிற ஒரு கிறிஸ்துமஸ் நாளுக்கு முன்பதாக ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தை குறித்ததான ஆண்டவரே ஒரு விசேஷித்த வெளிப்பாடுகளையும் செய்திகளையும் நாங்க புரிந்து கொண்டு ஆண்டவரே உமக்குள்ளே புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே ஒரு மெச்சூரான ஒரு குமாரனை போல, குட்டி பிள்ளையா இருக்கிற ஒரு மகனாக அல்ல, வளர்ந்த மெச்சூரான ஒரு மகன் எப்படி பிதாவை தன்னுடைய தகப்பனுடைய காரியங்களை புரிந்து கொண்டு வேலைகளை செய்வானோ, அதுபோல நாங்களும் ஆண்டவரே இயேசுவின் ஆவியை உடையவர்களாய், இயேசு இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டது போல நீர் எங்களை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு, இயேசுவை கொண்டு நீங்க எப்படி உங்க திட்டங்களையும் செயல்களையும் நிறைவேற்றினீங்களோ அது போல எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா. இன்னும் நாங்கள் பாலுண்கிற குழந்தைகளை போல் இராமல் உம்முடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்திலே வளர்ச்சி அடைய எங்களுக்கு உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய இந்த விசேஷித்த காலகட்டத்திற்குரிய சிந்தனைகளை நாங்க சிந்திக்கும் பொழுதே எங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். இந்த கரத்துல தந்துட்டோப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். Ni